Hi, hello friends. இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேரட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் தயிர், 1/4 கப் ஆயில் எடுத்துருக்கேன். ஸ்மெல் இல்லாத ஆயிலை ஆட் பண்ணணும். அப்பதான் கேக் நல்லா இருக்கும். எண்ணெய்க்கு பதிலா நம்ம வெண்ணெய் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் மைதா சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே 5 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். வேற எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணியோ சேர்த்துக்கவே இல்லை. இப்போ கேக் செய்யறதுக்கு கரெக்டான பதத்துல மாவு வந்துடுச்சு. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ட்ரை நட்ஸ் ஏதாவது போடணும்னா போட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கேக் செய்யறதுக்கு மாவு ரெடியா இருக்கு. இப்போ கேக் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு குக்கருக்குள்ளே நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது அடியில் ரொம்ப தீயவெல்லாம் இல்லை, சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ மாவு எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் மூடிய கேஸ்கெட்டில் எடுத்துட்டு சும்மா தான் மூடி வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணிட்டேன். இப்போ அது மேலே நம்ம மாவு ஊற்றி வச்சுருக்க குக்கரை ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு வேக வச்சுருக்கேன். பாருங்கள், கேக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு. பார்த்தாவே தெரியும், நல்லா ஃப்ளஃபியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.